தொகுதி மறுசீராய்வு அதை பற்றி வந்ததுக்கு அப்புறமாவே திமுக வந்து அந்த பேப்பரை இடித்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தீ பரவட்டுங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சும் தேர்தல் நேரம் நெருங்கிவிட்ட உடனே தோல்வி பயம் அதிகமாகிடுச்சு திமுகவுக்கு. தோல்வி பயத்தால் நம்ம என்ன செய்கிறோன்றதே தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி திமுகவில் நடக்கக்கூடிய கபட நாடகம். இன்றைக்கி திமுகவே யார் தலைமை ஏற்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்குமே வெறும் பொம்மை முதல்வராக முழுமையாக தேர்தலை வந்து இவங்க நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் திமுகவுக்கு கிடையாது. ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டு இல்லை எதையாவது ஒரு அவதூறு பரப்புவது அற்பத்தனமான அரசியலை தான் திமுக. ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் இவங்களை மட்டுமே தான் இந்த கட்சியில் வச்சுக்கிட்டு தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஊழல் குற்றங்களை மறைப்பதற்காக தொடர்ச்சியாக வெவ்வேறு இந்த தொகுதியை வந்து மறுசீராய்வுக்கு கொண்டு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையுடைய தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தொகுதி மறுசீராய்வு அதை பற்றி வந்ததுக்கு அப்புறமாவே டோட்டலாக தமிழகத்தில் அது சார்பாக வந்து பேசுகிற எல்லாமே பல கருத்துக்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக வந்து அந்த பேப்பரை இடித்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தீ பரவட்டுங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சும் வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கரெக்டாக எலெக்ஷன் டைம்லேயும் நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தொகுதி மறுசீராய்வு அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து இவங்களுடைய மெத்தனப்போக்கான வேலைகளை திரையிட்டு காட்டுவது தான் நம்ம பார்க்க முடியும் தமிழகத்தில். ஏன்னா இப்போ தேர்தல் களமானது தேர்தல் நெருங்கி விட்டது. இன்னும் ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது தேர்தலுக்கான நேரம். அப்போது தேர்தலுக்கான பணியை மேற்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, எதையாவது ஒன்று போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களிடையே ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒரு பிளவுபடுத்துவதை மட்டுமே தான் குறிக்கோளாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த தொகுதி மறுசீராய்வு என்பது வந்து இவங்களுக்கு தோல்வி பயத்தை காட்டுது திமுகவுக்கு. ஏன்னா இப்போ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதுதான் வந்து ஆல்ரெடி மசோதாவே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதி மறுசீராய்வில் பார்க்கும்போது இங்கே பெரும்பான்மையாக யாருக்கு சப்போர்ட் அதிகமாக வருதுன்னா திமுகவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவு அதிகமாகிறது. அப்போது கனிமொழி அவர்கள் தனித்து களம் காண்கிறாரா திமுகவை தவிர்த்து அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் உள்ளே வருது. ஏன்னா இன்றைக்கி திமுகவே யார் தலைமை ஏற்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்குமே வெறும் பொம்மை முதல்வராக மட்டும்தான் செயல்பட்டுருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக அப்படி தான் இருந்தார். இப்போ இந்த வாட்டி வந்து இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவின் தலைமை யார் அப்படின்றதுக்கான தேர்தலாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ச்சியாகவே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தனித்தனி போர்க்கொடி தூக்குறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சிகளாக இருக்கட்டும், தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே தனியாக போர்க்கொடி தூக்கி நாம் அடுத்தது திமுக தலைமை யார் கைப்பற்றுவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போயிட்டுருக்காங்களே தவிர இவங்க மக்களுக்கான 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பை இதுவரையிலும் எடுக்கலை, இனிமேலும் எடுக்க போகிறது கிடையாது. அதனால தான் இப்போது இந்த கருப்பு சட்டை அணிஞ்சு இந்த இது கொளுத்துறது அதை பண்ணுறது அப்படின்றது இவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சோந்தி இருக்குது பார்த்தீங்களா, பச்சோந்தியை விட மோசமானவர்கள் தான் திமுகவினர். அவர்கள் நேரத்துக்கு தகுந்தாப்போல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். மக்களிடம் வந்து எதையாவது ஒன்று சொல்லி ஏமாற்றிட்டு திசை திருப்புவது, மடைமாற்று வேலை செய்வது திமுகவின் வேலை. இது மக்கள்கிட்ட எந்த மாதிரி புரிதலை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறீங்க? சவுத் சைட் மக்கள் எல்லாருக்குமே, அதாவது தமிழ், கன்னடா, தெலுங்கு பீப்புள் எல்லாருக்குமே இது ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாலேயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இது எந்த மாதிரியான விஷயம்? இப்போது பிற மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம், வட மாநிலம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கூட பெண்களுக்கான வந்து அந்த சம உரிமை வந்து அங்கே பறிக்கப்படும். ஏன்னா இந்த 33% தான் இவங்க கொடுக்கறது பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்ட்டு. இது வந்து 50% கொண்டு வரணும். அப்போது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலேருந்து திமுகவுடைய அஜெண்டா கொள்கையே பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு நாங்கள் சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு ஒரு போலியான விளம்பரத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிருக்காங்களா? ஏன்னா அவர்களுடைய கட்சியில் வந்து பெண்களுக்கு எத்தனை சதவீதம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எத்தனை சதவீதத்தில் பெண்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பெரும்பான்மையாக பெண்களுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? எதுவுமே கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர்னு எடுத்துக்கிட்டோம்னா கனிமொழி, கருணாநிதியின் மகள், அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. மற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாக இருக்கட்டும், இல்லை இவங்க இந்த பிரிவினாதான் அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்,
இப்படின்ட்டு இந்த பட்டியலின மக்களை வந்து மீண்டும் மீண்டும் இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வந்து வாக்கு வங்கிக்காக மட்டுமே தான் பயன்படுத்திக்கிட்டு அந்த பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை என்பதை இவங்க வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கிறது தான் உண்மை. இதை வந்து இந்த 2026 தேர்தல் வந்து முறியடிக்கும் என்பதே உண்மையான விஷயம். ஆனா இந்த மறுபரிசீலனை வந்தா பல மக்களுடைய வாய்ஸ் வெளிய வருமா? அவங்களுக்கு அதுல பிரச்சனை வருமா? லைக் பெர்சன்டேஜா கம்மியாகுமா? அதிகமாகுமா? பல குழப்பங்கள் இருக்கு. இது பெர்சன்டேஜா தமிழ்நாடுக்கு எந்த மாரி இருக்கும்? தமிழ்நாடுக்கு பாதிப்பு இருக்குமா? இல்லை இப்போ அது சதவீதம் அப்படி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த இடஒதுக்கீடு வந்து பொதுவாகவே உயரணுன்றது தான் எல்லாருடைய ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே வந்து ஆணும் பெண்ணும் சமம் என்பது நம்ம வெறும் வார்த்தையில் மட்டும்தான் சொல்கிறோம். அதை நடைமுறைப்படுத்தணும்னா அப்போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி இயந்திரம் வந்து அரசு இயந்திரம் வந்து அதை சரியாக ஒழுங்கு முறைப்படுத்தி கொண்டு போகணும். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணுறாங்களா? கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாங்கள் வார்த்தைக்கு மட்டும்தான் சம உரிமை, பெண்களுக்கு சமநீதி, சமூக நீதி இப்படிலாம் பேசுவாங்களே தவிர நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் இது நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் இங்கு பெண்களும் அனைத்து துறையிலும் சாதிக்க முடியும். அவர்களுடைய அடுத்த கட்டமான மேம்பாடு எல்லாமே செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம இந்த இடஒதுக்கீடு அவசியம். இதுதான் வந்து பொதுவாக இப்போது மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாங்க. இது கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை. நாங்களும் பல போராட்டம் நடத்தியிருக்கோம், பல கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த அரசுக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக இதை வரைக்குமே செவிசாய்ச்சது கிடையாது. ஏன்னா இவர்கள் திராவிட மாடல் என்ற ஒரு போர்வையில் தெலுங்கர்களுக்கான ஆட்சியை மட்டும்தான் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காரு அண்ணன் நாடக கம்பெனி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். மக்கள் வந்து தெளிவடைந்து விட்டார்கள். அப்படி தான் வந்து உண்மை. அப்போது மக்களை வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்காங்க திமுக. வருகின்ற தேர்தல் வந்து மக்கள் ஆட்சி மாற்றத்தை மிகவும் விரும்புகிறாங்க. ஆட்சி வந்து கண்டிப்பாக மாறி ஆகணும். திமுக தமிழக அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. 23ஆம் தேதி தேர்தலில் அதுக்கான பதில் வந்து மக்கள் அளிப்பாங்க. ஆனால் இது தேர்தல் நேரத்தில் பக்கத்தில் வரும்போது இது பண்ணுற விஷயங்களுக்கான காரணம் என்ன? தேர்தல் நேரம் நெருங்கிவிட்ட உடனே தோல்வி பயம் அதிகமாகிடுச்சு திமுகவுக்கு. தோல்வி பயத்தால் நம்ம என்ன செய்கிறோன்றதே தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி திமுகவில் நடக்கக்கூடிய கபட நாடகங்கள் தான் இன்றைக்கி அரங்கேற்றமாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு சைடில் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரிகளை மாற்றினாங்க. தேர்தல் ஆணையம் அவங்க அதிகாரிகளை மாற்றுறாங்க. அதுக்கு திமுக சார்பில் இருந்து குரல் கொடுக்குறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதிகாரியை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி திமுக சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளை வச்சு தமிழகத்தில் தேர்தல் நடத்தினோம்னா லஞ்ச லாவண்யத்தில் மட்டும்தான் தேர்தல் நடக்கும். நேர்மையான முறையில் ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. இதுதான் உண்மை. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அந்தந்த அதிகாரிகளை மாற்றின உடனே நேர்மையான முறையில் ஒரு தேர்தல் நடக்கணும். இல்லைனா திமுகவுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டுமே கையகப்படுத்தி அவங்க மிரட்டியே ஓட்டு போட சொல்கிறாங்க. ஒரு சிலர் பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க. இப்போது சமீபத்தில் கூட பார்த்தோம், கொங்கு மண்டல பகுதி கோவை மாவட்டத்தில் பார்த்தோம்னா தேர்தல் அதிகாரி இந்த தபால் ஓட்டு முறை இப்போ நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தபால் ஓட்டை வந்து போடக்கூடிய வீடுங்களுக்கு போயிட்டு தேர்தல் அலுவலர்களே பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மக்களை வந்து ஒரு சங்கட்டமான ஒரு விஷயத்தில் தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் மீண்டும் இந்த திமுக வந்து ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஒரு எல்லைன்றதே இவங்களுக்கு கிடையாது. ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் இவங்களை மட்டுமே தான் இந்த கட்சியில் வச்சுக்கிட்டு தமிழகத்தை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள். மன்னர் ஆட்சியை தான் திரும்ப திரும்ப அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவரே ஓப்பனாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே சொல்கிறாங்க, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, இது ரெண்டை தவிர வேறு திமுகவில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. தவறு நடப்பது திமுக ஆட்சியில் தான் அப்படின்றது திட்டவட்டமாக தெரிகிறதா? அப்போ இப்படி தெரியும் போது மக்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? கூட்டணியில் இருக்கவங்களே ஒத்துக்கிறாங்க இந்த ஆட்சியில் தான் இந்த அவலநிலை நடக்குதுன்ட்டு. அப்போ அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்போது என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன இந்த டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க.
முழுமையாக தேர்தலை வந்து இவங்க நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் திமுகவுக்கு கிடையாது. எதையாவது ஒன்று ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டு இல்லை எதையாவது ஒரு அவதூறு பரப்புவது, இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான அரசியலை தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அதை தான் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலினும் இதை தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே சார், ஃபைனல் கேள்வி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் இதை கேட்குறேன். இந்த தேர்தல் மறுபரிசீலனை அப்படிங்கிறது மக்களுக்கு இல்லை தமிழகத்துக்கு நல்லதா கெட்டதா? இந்த தொகுதி வந்து மறுசீராய்வு வந்து பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ஏற்புடையது தான். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். இப்போது கரூர் தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆளை கோவை மாவட்டத்தை கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னா கரூருக்கும் கோவைக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது இருக்கா? இல்லை கரூர் மக்களுக்கும் கோவை மக்களுக்கும் வந்து அந்த புரிதல் வந்து இவங்க உடனே கொண்டு வந்துடுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஊழல் குற்றங்களை மறைப்பதற்காக தொடர்ச்சியாக வெவ்வேறு இந்த தொகுதியை வந்து மறுசீராய்வுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால இதனால் ஒரு நல்ல ஒரு பயனான ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. உண்மையாக அதுதான் உண்மையான ஒரு நிலவரம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்றது. ஓகே சார், ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.